எல்லோருக்கும் வணக்கம். இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன். இன்றைக்கி காலையிலே வெள்ளிக்கிழமைன்றதுனால காலையிலே எழுந்து வாசலில் வந்து மங்களகரமாக கோலம் போட்டுருக்கு. படி கோலம் போட்டாச்சுங்க. காலையிலே சரி கையோட சாமிக்கு வந்து பூலாம் பறிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பூ பறிக்க வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரே ஒரு பவழமல்லி பூத்துருக்கு. அதே மாதிரி ரோஸ் வந்து பன்னீர் ரோஸு 2 பூ பூத்துருக்குங்க. இன்றைக்கி முடி கோலம் பாருங்கள். சிம்பிளாக தாங்க போட்டிருக்கேன். இந்த கோலம் எப்படி இருக்குன்றதை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ வந்து அந்த பக்கம் ஒரு பன்னீர் ரோஸ் பூத்துருக்கு, இந்த சைடு வந்து ஒரு பன்னீர் ரோஸ் பூத்துருக்குங்க. கொஞ்சம் அரளிப்பூ சரிங்களா, திருநெத்தி பத்திரை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இன்றைக்கி சுவாமிக்கு வந்து பறிச்சுட்டு போகலாம் அப்படின்னு வந்திருக்கேன். மல்லி பாருங்கள், கொடி முல்லை வந்து எவ்வளோ அரும்பு எடுத்துருக்குன்னு இன்றைக்கி ஈவினிங் பறிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ எல்லா பூவும் பறிச்சுட்டு போயிடலாம். கொடி சம்பங்கியும் கொஞ்சம் பூத்துருக்கு. 2 ரோஸு, வாழைமல்லி எல்லாம் பறிச்சாச்சுங்க. அடுத்தது திருநெத்தி பத்திரை, அரளி, மேலே வந்து கொடி சம்பங்கி எல்லாமே போய் மேலே பறிச்சுட்டு வந்துடலாம். பூ பறித்த கையோட சுவாமிக்கு வந்து பூஜை பண்ணி விளக்கேற்றி சுவாமி வேலை முடிஞ்சதுங்க. அடுத்தது இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் வந்து அடை தோசை தாங்க டிஃபனு. எங்கள் வீட்டுக்காரர் இன்றைக்கி சீக்கிரமாக கடைக்கு கிளம்பணுன்றதுனால 2 பேருக்கும் அடை தோசை வந்து ஊற்றி எடுத்துகிட்ருக்கேன். மத்தியானம் என் பையனுக்கு வந்து சாம்பார் சாதம் கொடுத்து விட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி எல்லா காயும் போட்டு கதம்ப சாம்பார் மாதிரி பண்ணியிருக்கேன். அரைச்சி விட்ட கதம்ப சாம்பார், கேரட்டு, முள்ளங்கி, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் எல்லாம் போட்டு சாம்பார் மாதிரி வச்சுருக்கேன். சாதமும் வச்சாச்சு. மத்தியானம் வந்து பையனுக்கு சாம்பார் சாதமும் அதில் இருக்கிற காயே கொடுத்து விட்டுடலாம் அப்படின்னு இருக்கேன். எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்பளம் மட்டும் பொரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து சுவாமி பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சதெல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் துடைச்சி எடுத்து முக்கியமானதை வச்சுட்டு மற்றதெல்லாம் உள்ளே வச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடை தோசைக்கு சட்னியும் அரைச்சிருக்கேங்க, தேங்காய் சட்னியும் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அவங்களுக்கு 2 பேருக்கும் டிஃபனை கொடுத்துட்டு பையனுக்கும் மத்தியானம் லஞ்சும் ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ பையனும் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டான். எங்கள் வீட்டுக்காரங்க கடைக்கு கிளம்பி போயாச்சுங்க. அடுத்ததாக இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு வந்திருக்கேன். அது என்னென்னா 1 கிலோ எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாருங்க. அதை வந்து நறுக்கி உப்பு மஞ்சள் பொடி போட்டு நல்லா ஊறினதுக்கப்புறமா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சரி இன்றைக்கி ஊறுகாய் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி, வீட்டுக்காருக்கு கடை ஊறுகாயெலாம் பிடிக்காது. அதனால் முடிஞ்ச வரலும் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நானே ஊறுகாய் போட்டுருவேங்க. இப்போ இந்த ஊறுகாய் வந்து நான் எப்படி போடுறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் அதை வீடியோவில் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்னோடய ஸ்டைலில் எலுமிச்சங்காய் ஊறுகாய் எப்படி போடலான்றதை பார்க்கலாம். இப்போ வந்து அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதையும் பார்த்துடலாம். இந்த மாதிரி எலுமிச்சம்பழத்தை வந்து நல்லா ஊற வச்சு காய வச்சு எடுத்து நீங்கள் ஊறுகாய் போட்டிங்கன்னா நல்லா கெடாமல் ரொம்ப நாள் வருங்க. இந்த வினிகர் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. தாளிக்கிறதுக்கு கடுகு, அதுக்கப்புறம் வத்தப்பொடி, வெந்தயப்பொடி, நல்லெண்ணெய், செக்கெண்ணெய்ங்க, நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் 4 லிட்ரு, பெருங்காயத்தூள். இப்போ கடாயில் வந்து அந்த 1 கிலோவுக்கு வந்து நான் வந்து ஒரு 4 லிட்ரு எண்ணெய் வந்து எடுத்துக்கிட்டேன். அதை கொஞ்சம் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு மட்டும் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து வெந்தயத்தை எப்பவுமே ஒரு 100 வெந்தயம், மாதத்துக்கு ஒரு தடவை 100 வெந்தயம் எடுத்து நல்லா ட்ரையாக வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுப்பேன். இப்போ கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ இதில் வந்து இந்த எலுமிச்சம்பழத்தில் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூனுக்கு வந்து வெந்தயப்பொடி இதில் போட்டுக்கிறேன்.
சேர்த்துக்கலாம். வாசனைக்கு பெருங்காய பொடியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் எதுக்கு இதிலே போட்டேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. இப்போ இந்த டைமில் நம்ம இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து இதில் சேர்த்துடலாம். நான் வந்து வெந்தய பொடியும் பெருங்காய பொடியும் எதுக்கு எலுமிச்சம்பழத்துலேயே சேர்த்தேன்னா, சில பேருக்கு வந்து எண்ணெயில் தாளித்து அந்த பொடி வந்து போடும்போது டக்குன்னு கருகிடக்கூடாது. நம்ம எல்லாமே ஃபாஸ்ட்டாக செய்கிற மாதிரி ஆகிடுங்க. டென்ஷனோட ஊறுகாய் போடுற மாதிரி ஆகிடும். நம்ம இந்த மாதிரி போடும்போது எலுமிச்சம்பழத்தை கூட சேர்த்து போடும்போது அந்த எண்ணெயில் போடும்போது கருகாமல் அது வந்து ரொம்ப வேகும். இப்போ இந்த டைமில் நம்ம இந்த எலுமிச்சம்பழத்துக்கு தேவையான காரப்பொடியும் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இந்த பழம் வந்து நல்லா ஜூஸியாக இருந்ததுங்க. சரிங்களா, நல்ல புளிப்பு. அதனால் தாராளமாக 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லமாக வதக்கி கொடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பொருளாக சேர்க்கும்போது டென்ஷன் இல்லாமல் நம்ம வந்து வதக்கலாம். சில பேர் வந்து நல்லா பதம் தெரிஞ்சவங்க எண்ணெயில் வந்து வத்தப்பொடி, இந்த பெருங்காய பொடி எல்லாம் போடுவாங்க. போட்டுட்டு கடைசியில் இந்த எலுமிச்சம்பழத்தை சேர்ப்பாங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்டால் போருங்க. சூப்பரான எலுமிச்சம் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரலும் கல் உப்பை வந்து பொடி பண்ணி நம்ம வந்து சேர்த்தா நல்லாயிருக்கும். சால்ட்டு சேர்க்க வேண்டாம். கல் உப்பை வந்து லைட்டாக வெறும் வானலில் வறுத்துட்டு பொடி பண்ணி இந்த மாதிரி ஊறுகாய்க்கெல்லாம் சேர்த்துக்கிட்டா கெடாமல் இருக்குங்க. ரொம்ப நாள் வரும் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் ஊறுகாய் எப்படி வந்திருக்குன்னு. எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம வீட்லேயே செய்கிறதுனால சரிங்களா, நல்லா சுத்தமாகவும் நம்ம வினிகர் எதுவும் சேர்க்காம செய்யலாம். சரிங்களா, சின்ன பசங்க சாப்பிட்டாலும் சரி, இல்லை வயசானவங்க சாப்பிட்டாலும் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம சுத்தமாக செய்கிறதுனால நம்ம ஹெல்த்துக்கு எந்த பிரச்சனை வராமல் முடிஞ்ச வரலும் நம்ம இந்த மாதிரி விஷயம் ஃபுல்லாக நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்மளே செஞ்சுக்கலாங்க. சரிங்களா, முடிஞ்ச வரலும் ஊறுகாய் போடுறதுக்கு சுத்தமான நல்லெண்ணெய் செக்கெண்ணெயை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டனை ஆல் கொடுங்க. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.